என்ன தான் ஃபோன் இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு இந்த ஒன் ப்ளஸ் சைனீஸ் ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லுக்கு சூப்பராக இருக்குல்ல, உண்மையில நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் 13 வந்து நிறைய பேருக்கு பிக்கப் பண்ணுற காரணம்னா, இப்போ இன்னொருக்கும் சாம்சங்கில் சார்ஜர் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, டெக்னாலஜியில் எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஓகே, லாங் டைம் இருந்தாலும் ஃபோன் இப்போலாம் யார் லாங் டைம் யூஸ் பண்ணுறாங்க? அதுக்காக அவங்க சார்ஜர் ரிமூவ் பண்ணுற ஸ்லோ சார்ஜர் கொடுத்தாலும் நிறைய பேர் இப்போ லாங் டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது ஐஃபோனும் அதே கேட்டகரி தான். கூகுள் பிக்சலும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட்டு மேக்ஸ் சீரிஸு ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்லா பேட்டரி நிற்கும், சாம்சங் அல்ட்ரா சீரிஸுக்கும் நல்லா நிற்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 90,000 ரூபாய்க்கு 24 GB ரேமு, 1 TB ஸ்டோரேஜ், 100 வாட் சூப்பர் சார்ஜர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 6000 mAh பேட்டரி. ஃபோன் வந்து நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டு. கேமரா கூட உங்களுக்கு அப் டு 120x ஜூம் கொடுத்துருக்காங்க, 50 MP அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோன் யாருக்கான யூஸ், எதுக்கான யூஸ், யாருக்காக எதுக்காக, எப்படியாப்பட்ட ஆளுக்கு வாங்கலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் உங்கள் டேக் இப்போ வீடியோ பார்க்குற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பை கைஸ். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே உண்மையிலே சொல்கிறேன், இதோட பீக் பிரைட்னஸ் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சில டைமில் கண் பெயின் வர கூட வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் மேட் ஸ்கின் ஓட்டியிருக்கேன். தெரியுதா? ஐ இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேட் ஸ்கின் யாருக்கான யூஸ் ஆச்சுன்னா, வீட்டில் கிட்ஸ் இல்லை, கீழே ஃபோன் போட மாட்டேன், டிஸ்பிளேலாம் உடச்சதில்லை ப்ரோ லைஃப்பில் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த மேட் ஸ்கின்னு ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா யூவி டெம்பர் ஆர் இந்த மாதிரி மேட்டர் ஸ்கின் கிடைக்கும். பட் ஆனால் அது வந்து ரெக்கமெண்டாக கேட்டால் ரெக்கமெண்ட் தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஸ்மூத்தஸாக அதில் கிடைக்காது. ஏன்னா மேட் ஸ்கின்னால் தான் அந்த அளவுக்கு ஃபியூவெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பிக்கப் ஆகிக்கும். சரிதா? இந்த அளவுக்கு பிக்கப் ஆகிக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே வைஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பார்க்கும்போது மல்டிப்ளே வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த படம் பார்த்தாலும், எந்த நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் எந்த கண்டென்ட் பார்த்தாலும் இதில் இருக்கிற வீடியோ குவாலிட்டி மாதிரி வராது. மல்டிப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் சரி, சவுண்டோட ஸ்பீக்கர் குவாலிட்டி சரி, எல்லாமே ரொம்ப டாப் நச்சாக இருக்குது. அப்படியே இருங்க, உங்கள் கண் முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். அவுட்டோர்லேயே பாருங்கள். ஸ்பீக்கர் ஆனால் கேட்டால் நான் இப்போயே சொல்லிடுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. ஸ்பீக்கர் வந்து என்ன கேட்டால், ஐயோ பயங்கரமாக இருக்கும் ஸ்பீக்கர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ரிச்னஸ்ஸாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, பட் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் இதோட நல்லாவே கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, நாட் பேட், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரேம் வித் வந்து டிசைன் பார்க்கும்போது அது ஒருத்தருக்கு வந்து ஒன்றும் பிடிக்கும். பட் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு OnePlus 12 டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த அந்த அலுமினியம் பார்டர் வந்து கேமரா இங்கே கொடுத்துருந்தாங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃபோன் வந்து என்னோட பர்சனல் ப்ரீமியம் மாதிரிலே சொல்லலாம். 13 நான் வாங்கியோட நல்லாவே இருந்தாலும் எனக்கு 12 இருக்கிற ப்ரீமியம் மாதிரி எனக்கு வரல. அது ஒரு பர்சனல் ஒப்பீனியன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த அலாய் ஸ்லைடர் இதெல்லாம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த நிறைய பேர் அதை வேணான்னு சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய டைமில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அலாட் செல்லர் எல்லாமே ஐயர் பெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது கேமரா பார்டர் வந்து ஒருத்தருக்கு ரவுண்ட் கேமரா பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது தனிப்பட்ட விருப்பம். கேமரா வந்து எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது OnePlus. போர்ட்ரேட் ஷாட்ஸில் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த அல்காரிதம் வந்து OnePlus 11 கம்பேர் பண்ணும்போது 12 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 13 இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி சொல்ல முடியல. நான் என்னால் முடிஞ்ச அதோட கேமரா சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நெட்வொர்க் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸ்னாப்ட்ராகன் 808ஓட அந்த மோடம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். நெட்வொர்க்கில் சரி, உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிங்களே சரி, உங்களுக்கு எந்த இதுலேயுமே எனக்கு கால் ட்ராப் ஆகல. அப்பப்போ ஒன் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூ. சம்டைம் ஏர்டெல் டவுனாக இருக்கும், சர்வர் ஜியோ டவுனாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபோனை நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் நெட்வொர்க் மோடம் எல்லாமே எனக்கு சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாகவே இருந்துச்சு. ஃபோன் வந்து எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு 100% சார்ஜ் போட்டு ஒரு வெளியே ஒரு பயந்து சார்ஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படிலாம் கிடையாது. சார்ஜ் வந்து தாறுமாறு. எல்டிவி பேனலில் அப்பப்போ பக் இருந்தது. பட் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நீங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் 120 வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க, சரி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணது 120 செட் ஆகிடும். நீங்கள் திருப்பி ஆட்டோவில் போகும்போது அது திருப்பி எல்டிவி பேனல் வரல, 120 தான் நின்றுச்சு. ஃபோனை ஒரு வாட்டி வந்து சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்டிவி பேனல் ஒர்க் ஆச்சு. அது ஒரு பக் தான். அது எப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றது தெரியல. எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வருது முன்னாடி வரைக்கும் எனக்கு 7 hours SOT வந்துச்சு. இப்போ எனக்கு 5.56 hours வரைக்கும் வருது. நான் உண்மையிலே ரஃப் யூஸர், ரெக்கார்ட் யூஸர், கேம்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுவேன். பட் ஹெவி லெவல் கேம் கிடையாது. ஆனால் ஓகே, டர்மல் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப ஐயோ ஃபோன் கொதிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. GT6 வந்து கொஞ்சம் அந்த கிளாஸ் பட்டியில் ரொம்ப ஹீட் ஆச்சு. இது ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து இப்போ நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், தனியாக அதுக்கான வீடியோ பண்ணலாம். பட் இதில் இருக்கிற இந்த ஷட்டர் ஸ்பீடு மாதிரி எந்த சைனீஸ் ஸ்பீடெலாம் யூஸ் பண்ணதில்லை. செம்ம ஸ்பீடுங்க. 2x சரி 3x சரி, ஒரு ஓப்பன் பண்ணுறீங்க கேமரா, உடனே ஒரு ஷார்ட்ஸ் இருக்குன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த அப் டு 120x ஷாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுதா இந்த பையன் அங்கே நிற்கிறான், கேமரா அந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, வச்சுக்கிட்டானா சில எடுக்கலாம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தெரியுதா ஆப்ஜெக்ட் ஜூமிங் கேமராலாம் உண்மையிலே சொல்கிறேன் நான் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. பாருங்கள் ஷட்டர் ஸ்பீட் எடுத்து ஒரு கேமரா பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சளவுக்கு போட்டு ஷாட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஆனால் அதில் வந்து நான் வாட்டர் மார்க்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன். கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 4K 60 fps போத் ஆஃப் வியூ ரெண்டுமே நல்லா இருக்கும். பேக்லேயே 4K வீடியோ, ஃப்ரண்ட்லேயே 4K வீடியோ. இப்போ நான் ஓப்போ ரெனோ 14 தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ரெனோ 14 வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ OnePlus 13 ஒரு ரெனோ 14 வீடியோ வந்து நான் வந்து ஓப்போ ரெனோ 14 வீடியோ எடுத்தல, அது வந்து OnePlus 13 வீடியோ எடுத்திருப்பேன். ரெண்டுத்துக்கும் நான் மாற்றி மாற்றி எடுக்க வேண்டியதான். அதர்வைஸ் இந்த ஃபோனு யாருக்கான சார் சொல்லிடலாமா கைஸ்? இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு தனிப்பட்ட இப்போ நான் பர்சனல் ஒப்பீனியனாக தான் இந்த OnePlus 13 பற்றி பேசியிருக்கேன். நான் கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன், சாம்சங் S சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், iOS கூட யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் OnePlus ஒரு சைனீஸ் ஃபோன் தான். நீங்கள் தயவுசெய்து இதை வந்து அது கூட அந்த பிராண்ட் கூட கம்பேரிசன் பண்ண அவசியம் இல்லை. மோர் தென் அதில் ஒரு ப்ரீமியம் சீரிஸ் இதுக்கு அதுக்கு ஒரு 50,000 வித்தியாசம் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இவங்க இந்த ரேட்டுக்கு ஜஸ்டிஃபைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் எங்கெங்கெல்லாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிள் OnePlus பழைய மாடலாக போக வேண்டாம், நீங்கள் ரீசெண்டாக பார்த்தா கூட 6, 7, 7, 8 வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. 9, 10 அப்படியே ஃப்ளாப்பு. 11 மேலே வந்தது, 12 ஃப்ளாஷிப் ஆச்சு, 13 வந்து லைனப் ஆயிடுச்சு. பழையபடி OnePlus வந்து கம்பேக் கொடுத்துச்சு. பட் ஆனால் OnePlusல ஏன் அதான் ஆக்சுவலாக அந்த க்ரீன்லேண்ட் இஷ்யூ அதுதான் அவங்களோட மிகப்பெரிய சரிவே. பட் அது ஒரு விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போது மார்க்கெட்லேயும் சரி ஒரு டெக்கோட உலகத்துலேயும் சரி OnePlus கண்டிப்பாக ஒரு பேர் இருந்திருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது ஏன் இதை வந்து சாம்சங் கூடயும் iOS கூடயும் கூகுள் பிக்ஸோட கம்பீட் பண்ண முடியாதுன்னா, அவங்க இவங்கள மாதிரி ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் செக்மெண்ட் வேறு. பட் ஆனால் அவங்க வந்து லாங் டைம் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, பில்டு குவாலிட்டி. அதர்வைஸ் பார்க்கும்போது அந்த தனிப்பட்ட பிராண்டுக்கு தனிப்பட்ட யூஐயில் அவங்கவுங்க தனிப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் OnePlusல பார்க்குற மாதிரி ஓப்போலேயும் இருக்கும், ஓப்போவில் பார்க்குற மாதிரி ரியல்மிலேயும் இருக்கும். பட் ஆனால் சாம்சங்கில் S சீரிஸில் கொடுக்குற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் மற்ற பிராண்டில் பார்க்க முடியாது. iOSல கொடுக்குற மாதிரி மற்ற ஃபோனில் சம்மந்தமே கிடையாது. கூகுள் பிக்ஸில் இருக்கிற சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், கூகுள் பிக்ஸில் இருக்கிற அந்த பிக்சல் ட்ராப் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடும். ஸ்பெக்ஸை தாண்டி சாஃப்ட்வேர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தாட் கொண்டு வந்துடும். அதர்வைஸ் நிறைய பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் OnePlus பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபோனை வாங்கி மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஒரே ரிவ்யூ போட்டு போயிட்டேன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஓகே, சில பேர் வாங்க மாட்டாங்க. பர்சனல் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோனை பற்றி எப்படி இருக்குன்னு நம்மளும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா கைஸ்? ஒரு ஃபோனில் ப்ரோஸ் இருக்க மாதிரி கண்டிப்பாக கான்ஸ் இருக்கும் கைஸ். அது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் அந்த ஃபோனை பற்றி மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக பேசுவாங்க. எதாவது பேசினாலே எல்லோரும் போட்டு கமெண்ட் பண்ணாலே ரொம்ப கஷ்டம் கைஸ். வேறு ஏதாவது டவுட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.